Taste the Daily. மாமன்னர் திருமலை நாயக்கரின் 443வது பிறந்த நாளை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 10 மணியளவில் மதுரையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என புரட்சித் தமிழர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்துவார்கள் என அறிவிப்பு. ஓசூரில் நடைபெற்ற அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியின் இல்ல திருமண விழா. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். வரும் 1ஆம் தேதி 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், முதலீடு வளர்ச்சி வாய்ப்புகளை அளிக்கும் என பிரதமர் மோடி கருத்து. ஐரோப்பாவுடனான இந்த ஒப்பந்தம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கான தயாரிப்புகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற அல்வா விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று அதிகாரிகளுக்கு இனிப்பு வழங்கினார். பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கலுக்கு மேடை தயாராகி வரும் நிலையில் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் தாக்கலின் மீது திரண்டுள்ளதாக கூறும் அரசியல் வட்டாரங்கள். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட்டில் நகை கடன் விதிகளில் மாற்றம் ஏற்படுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கொள்கை தளர்வுகள் அமலானால் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்க வாய்ப்பு. செல்போனில் இருந்தே முகவரி, பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட தனிப்பட்ட ஆதார் விவரங்களை புதுப்பிக்கும் வசதி கொண்ட புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்துகிறது மத்திய அரசு. இ-சேவை போன்ற அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தே எளிதில் மாற்றம் செய்யலாம் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. எண்ணெய் எரிவாயு துறையில் சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை இலக்காக கொண்டு இந்தியாவின் ஆற்றல் தன்னிறைவை வலுப்படுத்தும் பாதையை அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உள்நாட்டு உற்பத்தி, வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றிற்கு இந்த முதலீடு புதிய வேகத்தை தரும் என மத்திய அரசு நம்பிக்கை. 25 புதிய உயர்நிலை அரிசி நெல் வகைகளை உருவாக்கி விவசாய வர்த்தகத்தில் புரட்சி ஏற்படுத்தியதற்காக அசோக் குமார் சிங்கிற்கு பத்மஸ்ரீ விருது. விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்தி விவசாய வளர்ச்சிக்கு மாபெரும் மைல்கல்லாக அமைந்த அசோக் குமாரின் பங்களிப்பிற்கு குவியும் பாராட்டுகள். இந்திய ஐரோப்பியா இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக திருப்பூர் மற்றும் கரூர் ஜவுளி, ஆம்பூர் தோல் காலனி, தூத்துக்குடியின் இறால் மீன் ஏற்றுமதிக்கு பூஜ்ஜியமாகியுள்ள சுங்கவரி. கோவை பொறியியல் மற்றும் சென்னை IT மென்பொருள் சேவைகள், நகை மற்றும் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் மேம்பாட்டிற்கு தடையற்ற வணிக ஒப்பந்தம் முக்கிய பங்காற்றும் எனவும் பொருளாதார அறிஞர்கள் தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி விவரம் 2ஆம் கட்டத்தில் மட்டுமே இடம்பெறும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அரசியல் குழப்பங்களை திட்டமிட்டு உருவாக்குவோர் உண்மைகளை மறைத்து தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் கடும் விமர்சனம் முன்வைப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள பிப்ரவரி 1 வாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு சென்னை வருகை. ஆலோசனைக்கு பின் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல்.
வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 15,74,351 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சேபனை மனுக்கள் 96,732 பதிவாகியுள்ள நிலையில் 97,36,000 பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அரசியல் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரசுக்குள் வார்த்தை மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் ஒரு மாதத்திற்கு முன் என்டிஏ கூட்டணி குறித்து விமர்சித்தவர்கள் தற்போது தங்கள் கூட்டணியை தக்க வைக்க முடியாமல் தவிக்கின்றனர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். என்டிஏ கூட்டணி குறித்த முடிவுகளை அதிமுக பொதுச் செயலாளரை எடுப்பதாகவும் திருவாரூரில் பேட்டி. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே இபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதுல இருந்திருக்கிறாரு. அந்த கட்சியை பற்றி அடுத்த கட்சியை பற்றி உங்களுடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனைகளை பற்றி நாம் எதுவும் பேசணும். கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் குழப்பம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு முந்தைய ஒரு மாசம் முன்னாடி அவங்களெல்லாம் எங்களை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பத்தியே பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. பாமக கூட்டணி சேர்ந்தவுடன் திமுகவில் களத்தில் யாரும் இல்லாததால் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. யாருடைய மிரட்டலுக்கும் விரட்டலுக்கும் இல்லாமல் மோசமான ஊழல் செய்கின்ற கஞ்சா விற்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு கூட்டணி சேர்ந்துள்ளோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால கீழே லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல கிராம லெவல்ல எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு நல்ல புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம். திமுகவில் யாரும் கிடையாது, களத்துல இல்ல, யாருமே இல்ல, அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததும் இன்னும் பயம் வந்துடுச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. மோசமான ஊழல் செய்கின்ற மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும், அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஸ்டாலின் ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதாக சென்னை பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க இந்த வார்த்தை, கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு எந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்லத்துக்கு இவருக்கு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சிதறியதாலேயே திமுக ஆட்சியை பிடித்த நிலையில் தற்போது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் வெற்றியை தடுக்க திமுக தயாராக உள்ளது. பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம், இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். தமிழகத்தில் டுபாக்கூர் ஆட்சி நடைபெறுவதாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டிவிட வேண்டும் என்கிற ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட்டுவிடும் எனவும் மதுரையில் பேச்சு. முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பின்னடைந்திருக்கு. ஏற்கனவே 4வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றவில்லை. எல்லாமே உண்மை தானே. ஏதோ ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது முடிசூட்டி விட வேண்டும்.
அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உறுதியாக அது நடக்க போவதில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் என்னமோ நல்லவர்கள் போலவே தமிழை நாங்கள் தான் காப்போங்கிற மாதிரி, ஏன் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு திராவக மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டுபாக்கூர் ஆட்சி தான் நடக்குது. இவங்க நாங்கள் தான் வரப்போகிறோம் 210 நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது. 2011 நிலைமை வரப்போகுது. பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய் அதிமுக குறித்து தரக்குறைவாக செய்த விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தக்க பதிலடி. விசில் சத்தம் கொஞ்சம் நேரம்தான் வரும் எனவும் அதிமுக மீது எழும் குற்றச்சாட்டுகள் காற்றோடு மறையும் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவும் திட்டவட்டம். டெல்லியின் முகம் கனிமொழி என கூறிக்கொண்டு டெல்லியில் அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் மாப்பிள்ளையை வைத்தே திமுக தலைமை முடிப்பதாக தகவல். முன்வாசல் வழியாக என்னை அனுப்பிவிட்டு பின்வாசல் வழியாக பேச்சுவார்த்தைகளை முடித்தால் எனக்கு என்ன மரியாதை என கனிமொழி கொதிப்பால் திமுகவில் உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேச்சு. பேசி பேசியே வளர்ந்த இயக்கம் என பெருமைப்படும் திமுகவில் தற்போது வாரிசின் பாராட்டை பெற தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக திமுகவின் மூத்த பேச்சாளர்கள் குமுறல். அனுபவத்திற்கு கூட மதிப்பளிக்காத திமுக நிர்வாகிகளால் கட்சியில் இருந்து மூத்த பேச்சாளர் விலகி வரும் நிலையில் கட்சியின் உள்ளே புகையும் அதிருப்தி. திமுக காங்கிரசுக்குள் விரிசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்து 2 மாதங்களாகியும் திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவிப்பதால் தான் தஞ்சையில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு கூட்டணி கட்சிகள் பங்கேற்பு இன்றி தனித்து நடத்தப்பட்டதா என எழும் சந்தேகம். தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டிற்கு 500 ரூபாய் தருவதாக கூறி அழைத்து சென்றுவிட்டு 300 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் மீது பெண்கள் குற்றச்சாட்டு. திமுக ஒன்றிய செயலாளர் ஓட்டு கேட்டு வந்தால் அடித்து விரட்டுவோம் என ஏமாற்றப்பட்ட பெண்கள் காட்டம். தேர்தல் தோல்வி பயத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலாவதற்கு முன்பே பரிசுகளை வழங்கி பெண்கள் வாக்குகளை பாத்திரத்தில் அடைக்க முயற்சிப்பதாக திமுகவினர் மீது கடும் விமர்சனம். ஆட்சிக்கு வந்து எந்த சாதனையும் செய்யாமல் கொள்ளையடித்த மக்கள் பணத்தில் பரிசுகள் வழங்குவதாக அறிவித்து நீண்ட நேரம் காக்க வைத்த ராமநாதபுரம் திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா மீது பெண்கள் கடும் அதிருப்தி. சென்னையில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சிறப்பு பள்ளி பயிற்றுநர்களை தாக்கி வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். விடியாத ஸ்டாலின் அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என சிறப்பு புள்ளி பயிற்றுநர்களுடன் திட்டவட்டம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களையா. காலையில இருந்து உள்ள கொண்டு அடிச்சாங்க. மெரினாவில் நாங்க போராட்டம் பண்ணோம். அங்க இருந்து ஒவ்வொருத்தரா சிங்கிளா தூக்கிட்டு வந்தாங்க. ஒன்னு சேரவே விடவே இல்லை. சிங்கிளா தூக்கிட்டு வந்து இந்த மண்டபத்தை அடைச்சாங்க. மயிலாப்பூர் மண்டபத்துல இதுவரை யாருமே காலையில இருந்து இதுவரை சாப்பிடல. சோறு தண்ணி இல்லாத கிடக்குறோம் நாங்க எல்லாருமே. யாரும் நடத்தல. இதுவரை யாரும் வந்து திரும்பியும் பார்க்கல. இப்போ வந்து அத்துமீறி நடந்து எங்களை அடித்தடி நடத்தி உள்ள கொண்டு வர. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். அரசு அலுவலகங்களில் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிஜத்தை மறைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் என முதல்வர் ஸ்டாலின் கூறுவது அரசியல் நாடகம் என கடும் விமர்சனம். வேலூரில் பெண் தற்காலிக பணியாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி ரமேஷ் மீது வழக்கு இருந்தும் திமுக ஆட்சியில் 6 மாதமாக தொடரும் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நீதியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் அருகே இருவேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட 131 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். விளம்பர மோகத்தில் விடியாத அரசும் இருக்கும் வரை தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவுதான் என மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் கிருஷ்ணாம்பேட்டை பகுதியில் இளைஞர்களுக்கு போதை ஏற்றி அவர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகளுடன் 5 பேர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சிக்கு வந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் அதை தடுக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் வடக்குப்பாளையம் பகுதியில் 35 வயது ஆணின் சடலம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் வயிறு கிழிந்து கொலை செய்தி தெளிவாக தெரிவதாக கூறும் மக்கள் விசாரணை என்ற பெயரில் காவல்துறை நாடகம் நடத்துவதாக சாடல். பிணமாகி எரிந்த பிறகு விசாரணை நடத்துவதால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பும் மக்கள். தமிழகத்தில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை. திருச்சி மாவட்டம் வைரி செட்டிப்பாளையம் பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி 25 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவான ஆசாமி. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் திமுக அரசின் காவல்துறை உள்ளதால் தொடர்ந்து அதிகரிக்கும் மோசடி கும்பல்களால் மக்கள் பாதிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கஞ்சா போதை இளைஞரை தட்டி கேட்டவரின் வீடு மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து அழித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் தீவிர நடவடிக்கை இல்லாததால் போதைப் பொருள் அழிவு சமூகத்தை விழுங்கும் கொடுமையான அவலம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிய கொடூரம். சென்னை தியாகராய நகரில் இளம்பெண் பெயரில் பேசி தனிமையில் இருக்க அழைத்து தனியார் நிறுவன ஊழியர் மீது 5 பேர் சரமாரி தாக்குதல் நடத்தி நகை பணம் பறித்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேற்றம். கண்ணமாப்பேட்டை ரவுடி சரவணன், மெக்கானிக் சுதாகர், சரண்ராஜ் மற்றும் 2 சிறுவர்கள் சிக்கியதை அறிந்த மக்கள் ஆட்சி காலமே முடியப் போகின்ற தருவாயில் கூட இணைய குற்றங்களை களையெடுக்க விடியாத காவல்துறை முன்வரவில்லை என விமர்சனம். தரவு பகுப்பாய்வு, ஆய்வு நூல்கள் வாசிப்பு, ஆய்வறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு மடிக்கணினி இன்றியமையாததால் ஆராய்ச்சி மாணவர்களையும் இலவச மடிக்கணினி திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என வலுக்கும் கோரிக்கை. ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையை விடுத்து அனைத்து துறை மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி மடிக்கணினியை வழங்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். தொடர் மழை காரணமாக சென்னையில் ஆங்காங்கே கொசு தொல்லை கடுமையாக அதிகரித்து டெங்கு, மலேரியா பரவும் அபாயம். விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை எடுப்பதில் தோல்வியடைந்து உள்ளதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியின் 30வது வார்டு பகுதியில் கடந்த 20 நாட்களாக தெருவிளக்கு எரியாததை கண்டித்து மின்கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றி எதிர்ப்பை தெரிவித்த பொதுமக்கள். புகார் அளித்தும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய விடியாத திமுக அரசு ஆட்சியில் நீடிக்கக்கூடாது என பொதுமக்கள் காட்டம். திமுகவுக்கு கல்லறை கட்டும் நேரத்தில் சென்னை கிண்டியில் 417 கோடி ரூபாய் செலவில் 750 படுக்கைகள், 6 தளங்கள், 6.5 ஏக்கர் பரப்பில் குழந்தைகள் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி வளர்ச்சி நாடகம் ஆடும் ஸ்டாலின். நிறைவு பெறாத திட்டங்களை வைத்து தேர்தல் விளம்பரம் செய்யும் அரசியல் வஞ்சகம் என்று எழும் விமர்சனம். சென்னை கூவம் பக்கிங்ஹாம் கால்வாயில் குவியும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதில் அரசு தோல்வியடைந்த நிலையில் குப்பை தடுப்பு அமைப்பை நிறுவி செயலில் இறங்கிய தனியார் நிறுவனங்கள். சிங்கார சென்னை என்பது வெறும் விளம்பரம் மட்டுமே என நிரூபணமாகியுள்ள நிலையில் குப்பைக்கு வரி போடும் ஸ்டாலின் அரசுக்கு குப்பைகளை அகற்றக்கூட திறன் இல்லையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. டெலிவரி பாய் உள்ளிட்ட தள அடிப்படையிலான தொழிலாளர்களுக்கு என தனி நல வாரியம் அமைத்து உரிமைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்துள்ள கர்நாடக அரசு. திராவிட மாடல் என பேசும் தமிழகத்தில் டெலிவரி பாய்களுக்கு இன்னும் வாக்குறுதி பேச்சும் வாயால் வடை சுடும் அரசியல் மட்டுமே தொடர்வதாக பலரும் விமர்சனம். தனியார் பள்ளி கட்டண நிர்ணயத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. கட்டண நிர்ணய குழுவில் பெற்றோர் சங்க பிரதிநிதியை சேர்க்கும் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும்
நடைமுறை செயல்பாடுகள் கேள்விக்குறியாகியுள்ளதாக கல்வியாளர்கள் விடியாத அரசின் பள்ளிக் கல்வித்துறை மீது விமர்சனம். வருமானத்திற்கு அதிகமாக 2,35,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு எதிராக திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவால் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள அமைச்சருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதோடு சட்டத்தின் பிடியில் இருந்து ஐ. பெரியசாமி தப்பிக்க முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக எழும் கருத்து. மூன்று ஆண்டுகள் காலியாக இருந்த 709 கிராமப்புற பணியிடங்களுக்கு அனுமதி வழங்கியது மக்கள் சேவை அல்ல, வாக்கு கணக்கு என மக்கள் விமர்சனம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தல் வரும் நேரத்தில் பணியிடங்களை அறிவிப்பதைப் போல் விடியாத அரசு கண் துடைப்பு நாடகத்தில் ஈடுபடுவதாகவும் மக்கள் சாடல். நிரந்தர டிஜிபி இல்லாத தமிழகத்தில் சென்னை சூளைமேடு, அரும்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் பெண் ஆய்வாளர்கள் இல்லாததால் குடும்பம், பாலியல் வன்முறை புகார்கள் அளிக்க முடியாமல் பெண்கள் தவிப்பு. பெண்கள் பாதுகாப்பு என்ற திமுக அரசின் முழக்கங்கள் வெறும் அரசியல் நாடகம் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் எப்போதுதான் எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என பெண்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள பருவதமலையில் வனத்துறையினர் தங்களை மிரட்டி 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருச்சியில் திமுக உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருப்பதால் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையிலேயே மாமன்ற உறுப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆளுங்கட்சியில் அதிகார மோதல் குழு அரசியலை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. கட்சியின் கட்டுப்பாடு முழுமையாக சீர்குலைந்து விட்டதையே இந்த சம்பவம் உணர்த்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மாணவிகளிடம் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்ட நகர்மன்ற தலைவர். திமுக நகர்மன்ற தலைவரின் செயலுக்கு பெற்றோர்கள் கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் கழுகேற்கடையில் பட்டியலின குடியிருப்புகளை சுற்றி தீண்டாமை சுவர் கட்டுவதை வேடிக்கை பார்க்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக அரசின் நிர்வாகத்திற்கு எதிராக கூட்டணி கட்சியினர் நாளுக்கு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் திமுக தலைமை கலக்கம். ஆதி திராவிட பறையர் சமூக மக்கள் குடியிருக்கும் பகுதியில் தீண்டாமை சுவரை அருகில் உள்ள சாதி வெறி கும்பல் எழுப்பி வருகிறார்கள். அது சம்பந்தமாக திருப்போண வட்டாட்சியரிடமும் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆட்சியர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இன்றைய நாளில் நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம். எதிர்காலத்தில் தீண்டாமை சுவரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியினரை கைது செய்ததை கண்டித்த வந்தவாசியில் அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டம். யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் ஆட்சி நடத்தி வருவதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் அவரது ஆட்சியை எதிர்த்து கூட்டணி கட்சியினரே போராடும் அவலம். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உரிய அனுமதியுடன் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகளை வழிமறித்து செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் யூனிட்டுக்கு 1750 ரூபாய் கேட்டு மிரட்டல். செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான புதுக்கோட்டையைச் சேர்ந்த நந்து மற்றும் அவரது அடியாட்கள் கட்டாய வசூலில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் திமுக கும்பலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல்.
ராணுவ தளவாட உற்பத்தி கொள்கை அறிவிப்புகளில் மூழ்கிய ஸ்டாலின் பொம்மை மாடல் அரசு செயலில் தோல்வி. பிரேசிலின் விண்வெளி தயாரிப்பு நிறுவனமான எம்ப்ராயர் அதானி ஏரோஸ்பேஸ் விமான உற்பத்தி நிறுவனத்துடன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து பயிற்சி திட்டங்களை தொடங்கிய நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு அரசியலில் சிக்கி தொழில்துறை வாய்ப்புகளை இழக்கும் நிலை. ஓய்வூதியம், 7வது ஊதிய நிலுவை, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம். பேராசிரியர்களின் பணி புறக்கணிப்பால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என எழும் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநர்கள் பற்றாக்குறையால் மாத்திரை வாங்குபவர்கள் வெயிலில் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவல நிலை. போதுமான மருந்தாளுநர்களை நியமிக்காமல் மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை என வாய்க்கூசாமல் பொய் பேசிய அமைச்சர் மாசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கொந்தளிப்பு. அரசு துறைகளுக்கு கார் வாங்க நிதி இல்லை என கூறும் விடியாத அரசு 1000க்கும் மேற்பட்ட கார்களை வாடகைக்கு எடுக்கவும் விமான நிலைய பணிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களை அவசர கதியில் வெளியிடவும் தயாராவதாக வெளியான தகவலால் மக்கள் அதிர்ச்சி. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அரசியலை தவிர விடியாத திமுக அரசுக்கு வேறு எதுவும் தெரியாதா என மக்கள் ஆவேசம். மேட்டூர் உள்ளிட்ட அணைகளில் நீர்வரத்து கடும் சரிவால் ஜூன் வரை பாசனத்திற்கு தண்ணீர் இல்லை என்ற அறிவிப்பால் விவசாயிகள் கலக்கம். கோடைக்காக குடிநீர் சேமிப்பு என்ற பெயரில் விவசாயிகளை கைவிட்டு முன் திட்டமிடாத திமுக அரசின் நிர்வாக குளறுபடியால் விளைபயிர்கள் காய்ந்து கருகி டெல்டா விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் எதிரே 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் பறை இசை முழக்க போராட்டம். உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும் 5 அம்ச கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை. உதவி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு நிலுவைத் தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் விடியாத விளம்பரமாடல் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரி உதவி பேராசிரியர்கள் 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். தமிழ்நாடு கிராமப்புற பெண் தொழிலாளர்களின் சராசரி தினசரி ஊதியம் தேசிய சராசரியை விட பின்தங்கிய அவலம். கிராமப்புற பெண் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்தும் வகையில் எந்த முயற்சியும் எடுக்காமல் தேர்தல் அரசியலுக்காக மகளிர் மாநாடுகளை மட்டும் நடத்தி ஸ்டாலின் பெருமைப்பட்டுக் கொள்வதாக மக்கள் விமர்சனம். மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பறை இசை முழங்க போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் விடியாத அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன முழக்கம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் முடிவு. விடியாத விளம்பர மாடல் அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் போராட்டங்களை தீவிரப்படுத்துவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் எச்சரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் வெறிநாய் கடித்ததில் மூதாட்டியின் கைவிரல் துண்டானதுடன் வெறிநாய் கடித்து மேலும் 5 பேர் காயமடைந்த பரிதாபம். வெறிநாய்களையும் திருநாய்களையும் கட்டுப்படுத்த நீதிமன்றம் வழிகாட்டியும் அதனை இதுவரை பெயரளவிற்கு கூட தீய சக்தி அரசு செயல்படுத்த முன்வரவில்லை என மக்கள் வேதனை. ஒடியாந்து என்னை பிடிச்சி கடிச்சிருச்சு. இப்போ ஜிஹெச்சில் அட்மினுக்கு வந்துருக்கிற ஊசி போகிறேன். இதே மாதிரி ஒரு 10 பேர்த்த கடிச்சிருச்சு காலையிலேருந்து. இந்த நகராட்சியில் வந்து நீங்கள் நாயெல்லாம் கொஞ்சம் ஒழிக்கிறது இது பண்ணுங்கள். அங்கங்கே முச்சந்தியில் 20 நாய் 30 நாய் இருக்குது. ஏன் இந்த நகராட்சி வந்து இந்த நாயை கொல்லக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு எதுக்கு இது பண்ணி இதே மாதிரி ஒருத்தர் கடிச்சிச்சுன்னா நாங்கள் எங்கே போய் ஜிஹெச்சில் வந்து ஊசியை போட்டுருப்போம் பிழைக்காது வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டு எது எடுக்காத அந்த நாய்க்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை பிறந்து குளித்தலில் நாயை ஒழிக்கணும். எங்கே பார்த்தாலும் கிராமத்தில் கூட நாய்க்கு அதிகம் பெருத்து போச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் உறைபனியால் அரசு ரோஜா தோட்டத்தில் மலர்கள் கருகி வெறிச்சோடி காணப்படும் அவலம்.
கட்டணம் செலுத்தியும் மலர்களை காண முடியாததால் ஏமாற்றம் அடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் காலநிலைக்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்காமல் பழைய கட்டிடத்தை இடிக்கும் நகராட்சி நிர்வாகம். முதற்கட்டமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த காய்கறி வியாபாரிகள் விடியாத அரசின் நகராட்சி அதிகாரிகளின் செயலை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை முழுவதும் கடைகள் புற்றீசல் போல் பெருகியுள்ள நிலையில் அதனை கண்டு கொள்ளாத விடியாத மாநகராட்சி கமிஷனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தல். கடந்த 4.5 ஆண்டுகளாக கடற்கரை மணற்பரப்பை கூட தீய சக்தி திமுகவினர் விட்டு வைக்காமல் வசூலில் ஈடுபட்டு வருவதாகவும் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் விவசாயம் செய்யாத நபர்களுக்கு காப்பீடு அடங்கல் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதுடன் முறைகேட்டில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், புதிய சிப்காட் உள்ளிட்ட திட்டங்களை விடியாத ஸ்டாலின் அரசு அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கலக்கம். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிபோவதால் மாவட்டத்தில் விவசாயம் முழுமையாக அழியும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு இனியும் விளைநிலங்களை கையகப்படுத்த விடப்போவதில்லை என திட்டவட்டம். ஸோ இவ்வளோ லேண்டெல்லாம் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அக்ரிகல்ச்சர்ன்றதே இல்லாமல் போய்டும். அதெல்லாம் ஸ்பெஷலாக ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே SEZ, சிப்காட் 1 and 2, 3 டேமுக்கு, அது இல்லாமல் 948 ரோடுக்கு, ஏகப்பட்ட நேஷனல் ஹைவேஸ்க்கு, ஹவுசிங் போர்ட்ஸ்க்கு நாங்கள் ஏகப்பட்ட பல 1000 ஏக்கர் லேண்டை வந்து இழந்துட்டோம். இன்னும் அரைக்குறைய ஒரு 30% லேண்டு தான் அக்ரிகல்ச்சருக்காக வச்சுருக்கிறோம். இந்த இருக்கிற லேண்டையே கவர்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விடுறதுக்கு தயாராக இல்லை. தமிழகத்தில் சிறார்களிடையே அபாயகரமாக அதிகரித்து வரும் நீரிழிவு நோயால் பெற்றோர் கடும் அச்சம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த ஊட்டச்சத்து நிறைந்த சர்க்கரை குறைந்த உணவுகளை பரிந்துரைப்பது அவசியம் என ஸ்டாலின் அரசுக்கு மருத்துவர்கள் எடுத்துரைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஆலையிலிருந்து ரகசியமாக பொருட்களை ஏற்ற முயன்ற 2 லாரிகளை சிறைப்பிடித்த தொழிலாளர்கள். தங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு கிடைக்கும் வரை பொருட்களை வெளியேற்ற விட மாட்டோம் என தொழிலாளர்கள் ஆவேசம். செட்டில்மெண்ட்டும் இல்லை, சம்பளமும் இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. போனஸும் எங்களுக்கு வழங்கலை. இப்போ இந்த சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த நிர்வாகம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தலையிட்டு இதனால தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு ஒதுக்காததை கண்டித்து சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். அரசின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை.
ஜனநாயகன் வழக்கில் இராணுவ சின்னங்களை மத அடையாளங்களுடன் இணைப்பது சமூக நல்லிணக்கத்துக்கு ஆபத்து என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அரசியல் லாபத்திற்காக தேசிய பாதுகாப்பு படிமங்களை பயன்படுத்துவது ஒழுங்கற்ற செயல் என்றும் மத ஒற்றுமையை சிதைக்கும் அபாயம் கொண்டது என்றும் நீதிமன்றம் கடும் விமர்சனம். 1429 சுகாதார ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கான பணி நியமனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை. தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் மலை தொடர்பான உரிமை கோரிக்கைகள் உச்சநீதிமன்றத்தை எட்டிய நிலையில் கோவில் மலை தொடர்பான உரிமை கோரிக்கைகள் தீவிரமாகின்றன. நிலைமை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய நிர்வாகத்தின் அலட்சியத்திற்கும் மக்கள் அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளுக்கும் வலுக்கும் கண்டனம். கரூர் கல்யாண வெங்கடரமண கோயில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் பாசுரங்கள் ஓதப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. யாக குண்டத்துக்கு வெளியே அமர்த்துவது தீண்டாமை என கூறி தமிழ் ஓதுவார்கள் யாக குண்ட முன் அமர வேண்டும் என்றும் தெளிவுபடுத்திய நீதிபதி, பாரம்பரிய சமத்துவம் பாதுகாக்க பாகுபாடு அனுமதிக்க கூடாது என கடும் எச்சரிக்கை. விதிமுறை மீறல் குற்றச்சாட்டு காரணமாக 1452 சுகாதார பணியாளர்களின் நியமனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. லஞ்சம் பெறுவதற்காக ஸ்டாலின் அரசு வெளிப்படைத்தன்மையின்றி வெளியிடும் நியமனங்களால் திறமையான விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுவதுடன் அரசின் மீதான நம்பிக்கை குலைந்துள்ளதாகவும் மக்கள் விமர்சனம். ஆசிட் வீச்சு குற்றவாளிகளின் சொத்துக்களை கைப்பற்றி ஏலம் விட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டத்தின் எல்லைகளை தாண்டிய கடும் தண்டனையே தடுப்பு சக்தி என நீதிமன்றம் வலியுறுத்திய நிலையில் தளர்வான அணுகுமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்பு. தனியார் தொழில்நுட்ப ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் களமிறக்கி டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு. பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல். திருச்சி சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையை 8136 அடியிலிருந்து 12500 அடியாக நீட்டிக்க 350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கை இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் சமர்ப்பிப்பு. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதால் நீளமான ஓடுபாதை தேவை அதிகரித்துள்ள நிலையில் உரிய அனுமதி கிடைத்ததும் டெண்டர் விடப்படும் என தகவல். இந்தியாவில் 12.7ஆக இருந்த குழந்தை இறப்பு விகிதம் கொரோனா தொற்று காலத்தில் 14.4ஆகவும் பின்னர் 18.3ஆகவும் உயர்ந்துள்ள நிலையில் கிராமப்புறங்களில் 20% வரை உயர்வு. குழந்தை இறப்பு விகித உயர்வு என்பது சுகாதார சேவைகள் சரிவு, அவசர பிரசவ உதவி பின்னடைவு, தாய் சேய் நலத்திட்டங்களின் தோல்வி, பெண்களின் உரிமை மீறல் ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாக எழுந்துள்ள விமர்சனம். பிளாஸ்டிக் கவர்களில் டீ, காஃபி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விதிமீறல் கண்டுபிடிப்பு. விடியாத திமுக அரசு மக்களை காப்பாற்றத்தான் வக்கில்லை, மனித ஆரோக்கியத்தை பாதிக்கும் செயல்களை கூடவா தடுக்க முடியாது என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. தமிழகத்தில் கறிக்கோழி விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 13 ரூபாய் வரை கூடுதலாக சில்லறை விற்பனை விலை 360 ரூபாயை தொட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்க முன்வராத விடியாத அரசு. பண்ணை விவசாயிகளின் கூலி உயர்வு கோரிக்கை, உற்பத்தி குறைவு, தட்டுப்பாடு ஆகிய காரணங்கள் விலை எகிரியுள்ள நிலையில் அசைவ உணவு பிரியர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ஆசியாவின் நாள்பட்ட சுவாச நோய் குறைபாட்டு சுமையில் பங்கெடுத்த இந்தியா முதலிடம். இந்தியாவின் சுகாதார நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்துவதோடு வயதிற்கேற்ப சரி செய்யப்பட்ட நோய் சுமை விகிதம் கவலை அளிப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. வாட்ஸ்அப் பாதுகாப்பானது அல்ல என எலான் மஸ்க் எச்சரிக்கை. எலான் மஸ்கின் கருத்தால் தனி உரிமை பாதுகாப்பு கேள்விக்குறியாகி பயனாளர்கள் மத்தியில் அச்சம், அவநம்பிக்கை மீண்டும் அதிகரிப்பு. மெட்டா, டிக்டாக், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களால் இளைஞர்கள் மனரீதியில் அடிமையாவதாகவும் ஒருவித நெருக்கடிக்கு ஆளாவதாகவும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இளம் பெண் புகார். சமூக வலைதள மோகம், பெற்றோரின் கண்காணிப்பு குறைபாடு, சமூக வலைதள நிறுவனங்களின் பொறுப்பின்மை குறித்து கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் பெற்றோரிடையே மேலோங்கியுள்ள சிறார்களின் எதிர்காலம் குறித்த கேள்வி.
தென்கொரிய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. வாகனங்கள், மரப்பொருட்கள், மருந்துகள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் தேர்தல் அரசியலுக்காக வர்த்தக ஒப்பந்தம் வெளியிடப்படுவதாக எழும் கடும் விமர்சனம். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தகம் காரணமாக மருந்து மூலப்பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் இறக்குமதி செலவு குறையும் நிலையில் மருந்துகளின் சந்தை விலை குறையும் என எதிர்பார்ப்பு. சிகிச்சைகளுக்கான செலவு குறைந்து மக்களுக்கு நேரடி மற்றும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக நிபுணர்கள் கருத்து. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வணிக ஒப்பந்தத்தால் ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்புகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த சுங்கத் தடைகள் நீங்குவதால் உற்பத்தி செலவு குறையும் நிலை. உள்நாட்டு சந்தையில் துணி மற்றும் ஆடைகளின் விலை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் நுகர்வோர் வரவேற்பு. இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக சமையல் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு கட்டுக்குள் இருக்கும் என்பதால் குடிமக்களின் குடும்ப செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் என பொருளாதார வட்டாரங்கள் தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக மின்சார வாகன உதிரி பாகங்கள் மீது சுங்க வரி குறைய வாய்ப்பு. மின்சார, இருசக்கர, 4 சக்கர வாகனங்களின் விலை குறையும் சூழல் உருவாகியுள்ளதால் நட்பு மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக நிபுணர்கள் கருத்து. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வருவதால் மின்னணு சாதனங்கள், செல்போன், கணினி உதிரி பாகங்கள் மீதான சுங்க வரி குறையும் சூழல். மின்னணு பொருட்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தம் அமலாகும் போது தமிழகத்திற்கு பெரும் பயன் கிடைக்கும் என்றும், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச போட்டியை துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்ப்பு. வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, வருவாய் உயர்வு, சிறு நடுத்தர தொழில்கள் மீட்பு, மாநில பொருளாதாரம் வலுப்படும் என்றும் தொழில் நிறுவனங்கள் நம்பிக்கை. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் மதுபான வகையான பீர் விலை குறைவு. மேலும் சொகுசு கார்கள், சமையல் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், மருந்துகள், ரசாயன பொருட்களுக்கான வரிகளும் நீக்கம் என மத்திய அரசு அறிவிப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கலை ஒட்டி மின்சார வாகனங்கள், கைபேசி, கணினி உள்ளிட்ட மின்னணு பொருட்களின் விலை குறையும் என தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்ப்பு. உற்பத்திக்கான இறக்குமதி வரி குறைப்பு, மானிய அறிவிப்புகள் வெளியானால் ஏப்ரல் முதல் சந்தையில் விலை சரிவை மக்கள் நேரடியாக உணர்வர் என்றும் நம்பிக்கை.